ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் நல்லா இருக்கீங்களா? வெல்கம் டு அல்லி விலாக்ஸ் பிகேடி. இன்றைக்கி நம்ம என்ன டாபிக் பற்றி பேச போகிறோம்னா, சொந்த ஊரை விட்டு வெளியூரில் ரேஷன் பொருள் வாங்கினா இவ்வளவு தான் தருவாங்களா? அதிர்ச்சி தகவல். இந்த டாபிக் பற்றி தான் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி பேச போகிறோம். நம்மில் பலரும் ஒரே நாடு ஒரே ரேஷன் கார்டு, ஒன் நேஷன் ஒன் ரேஷன் கார்டு திட்டத்தின் மூலமாக நம்ம சொந்த ஊரை விட்டுட்டு வேறு ஊருக்கு போனால் கூட ரேஷன் பொருள் வாங்கிக்கலாம்னு நினைக்கிறோம். ஆனால் அப்படி வாங்கும்போது நமக்கு முழு பொருள் கிடைக்குமா? என்னோடய நிஜ அனுபவத்தில் நடந்த ஒரு விஷயத்தை பற்றி பேச போகிறேன் ஃப்ரெண்ட்ஸ். நான் சமீபத்தில் எங்கள் ஊர்லேருந்து கொஞ்சம் வெளியூர் வந்திருந்தேன் ஃப்ரெண்ட்ஸ். அம்மாவுக்கு மெடிக்கலுக்காக ஹாஸ்பிட்டலில் பார்க்குறதுக்காக வெளியில் வந்திருந்தேன் ஃப்ரெண்ட்ஸ். சரி, ஓகே, வந்த இடத்துல நம்ம பொருள் வாங்கிக்கலாம், மாதம் முடிய போகுதுன்னு சொல்லிட்டு கடைக்கு போனேன் ஃப்ரெண்ட்ஸ். அங்கே தான் ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு ஒரு பெரிய ஷாக் காத்திருந்துச்சு. ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா, நம்ம கார்டை வாங்கின உடனே அவங்க பார்த்துட்டு இந்த கார்டுக்கு இங்கே வாங்க முடியாதுன்னே சொல்லிட்டாங்க ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா அது வந்து ஏஒய் கார்டாம் ஃப்ரெண்ட்ஸ், அதாவது வறுமை கோட்டுக்கு கீழே உள்ள கார்டாம், இங்கே வாங்கவே முடியாதுன்ட்டாங்க. அதுக்கப்புறம் நாங்கள் என்ன சொன்னோம்னா, இல்லைங்க நீங்கள் செக் பண்ணுங்கள், முன்னாடி பார்த்திங்கன்னா வறுமை கோட்டுக்கு கீழே இருந்தது, ஆனால் இப்போ வந்து எங்களுக்கு 20 கிலோ தான் தராங்களாம் அப்படிங்கிற மாதிரி பேசினேன் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறம் கார்டு செக் பண்ணாங்க. செக் பண்ணிவிட்டு என்ன சொன்னாங்கன்னா, ஆமாம் உங்களுக்கு கார்டு மாறிடுச்சு, ஆனால் நீங்கள் வந்து 20 கிலோ ஃபுல்லாக வாங்க முடியாதுங்க, இங்கே வந்து நீங்கள் வந்து 5 கிலோ பச்சரிசியும் 8 கிலோ புழுங்கல் அரிசி மட்டும்தான் கொடுக்க முடியும்னு சொன்னாங்க. இது கேட்டதும் எனக்கு ரொம்பவே ஆச்சரியமாக போச்சு ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னு கேட்டால், இது வந்து இங்கே இவ்வளோ தாங்க கொடுக்க முடியும், இங்கே உள்ளவங்களுக்கு தான் அலோகேட் பண்ணியிருக்காங்க, இங்கே வெளியூர்லேருந்து வந்தனால உங்களுக்கு இவ்வளோ தாங்க கொடுக்க முடியும், நீங்கள் பேலன்ஸ் வேணால் உங்கள் ஊர்லேயே போய் வாங்கிக்கோங்க அப்படின்ட்டாங்க ஃப்ரெண்ட்ஸ். அரிசியில் மட்டும்தான் அந்த டிஃப்ரெண்ட் காமிச்சது, மற்ற பொருள் எல்லாமே கொடுத்துட்டாங்க. ஆயிலு, பருப்பு, ஜீனி எல்லாமே கொடுத்துட்டாங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த அரிசி தான் வந்து 20 கிலோ கொடுக்க முடியாது, 5 கிலோ பச்சரிசி 8 கிலோ புழுங்கல் அரிசி தாங்க சொல்லி கொடுத்தாங்க ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கும் இந்த மாதிரி அனுபவம் இருக்கா? ஆனால் இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா, நான் வந்து சட்டமன்றத்தில் பேசினதை கூட நான் கேட்டேங்க. என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, கார்டு கூட தேவையில்லை, நம்பர் மட்டும் இருந்தால் போதும், எங்கே வேணாலும் வாங்கிக்கலாம்னு சொல்லியிருந்தாங்க. பட்டு எங்கே போய் வாங்கினாலும் வந்து முழுசாக பொருள் கொடுக்க மாட்டாங்க நினைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா நமக்கு வந்து பார்த்திங்கன்னா 5 கிலோ பச்சரிசி 8 கிலோ புழுங்கல் அரிசி இப்படி தான் கொடுத்தாங்க, 20 கிலோ ஃபுல்லாக கொடுக்கல. இதே மாதிரி அனுபவம் உங்களுக்கும் நடந்துருக்கா? இல்லை வெளியூரில் போய் வாங்கினா இப்படி தான் கொடுப்பாங்களா? இல்லை இதுக்கு வேறு ஏதாவது சட்டம் ஏதாவது இருக்கா? தெரிஞ்சவங்க கமெண்டில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அப்படியே நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.